குவைத்தில் தொழிலாளர்கள் தங்கியிருந்த அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 53ஆக அதிகரிப்பு. பலியானவர்களின் 40க்கும் மேற்பட்டோர் இந்தியர்கள் என அதிர்ச்சி தகவல். குவைத் தீ விபத்தில் நாகை மற்றும் மயிலாடுதுறையை சேர்ந்த 2 உயிரிழப்பு. உயிரிழந்தவர்களை அடையாளம் காணும் பணி தீவிரம். குவைத் தீ விபத்தில் கேரளாவை சேர்ந்த 11 பேர் உயிரிழந்ததாக தகவல். இறந்தவர்களின் உடலை சொந்த ஊர் கொண்டுவர உறவினர்கள் கோரிக்கை. குவைத் தீ விபத்தில் காயமடைந்தவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்த துணை பிரதமர் ஷேக் பகத் யூசுப் அல் ஷபா. தீ விபத்து நிகழ்ந்த கட்டிடத்தை ஆய்வு செய்து உரிய விசாரணை நடத்த போலீசாருக்கு உத்தரவு. குவைத் தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த இந்தியர்களின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம். வெளியுறவு அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய பின் பிரதமர் மோடி அறிவிப்பு. குவைத் தீ விபத்தில் இந்தியர்கள் உயிரிழந்திருக்கும் செய்தி அதிர்ச்சியையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி இரங்கல். குவைத் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு தூதரகம் முழு உதவிகளை செய்யும். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உறுதி. குவைத் தீ விபத்தில் சிக்கியுள்ள தமிழர்களுக்கு உதவிகளை வழங்க அயலக தமிழர் நலத்துறைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு. அவசர எண்களை வெளியிட்டு தேவையான உதவிகளை செய்திடவும் அறிவுறுத்தல். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான நட்சத்திர பேச்சாளர் பட்டியலை 21ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அறிவிப்பு. இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள விக்கிரவாண்டி தொகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனை. மெலங்குந்த இடத்தில் காரில் எடுத்து வரப்பட்ட 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 23 கிலோ வெள்ளி கொலுசுகள் பறிமுதல். நெல்லை காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் மரணத்தில் நீடிக்கும் மர்மம். முப்பரிமாண 3D லேசர் ஸ்கேனர் கேமராக்களை கொண்டு சிபிசிஐடி ஆய்வு. சொந்த கட்சியை வலுப்படுத்த நினைப்பது கூட்டணி முரண்பாடாகாது. காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கருத்துக்கு சிவகங்கை எம்பி கார்த்தி சிதம்பரம் ஆதரவு. சிவகங்கை அருகே அரசு பள்ளியில் உள்ள குடிநீர் தொட்டியை மாணவர்களை கொண்டு சுத்தம் செய்த அவலம். மாணவர்களை பணியில் ஈடுபடுத்தக்கூடாது என அரசு உத்தரவிட்டுள்ள நிலையில் இணையத்தில் வைரலாகும் வீடியோ. நீலகிரி ஜும்கானா கிளப் மைதானத்தில் கடுமையாக மோதிக்கொண்ட காட்டு எருமைகள். சமூக வலைதளங்களில் வைரலாகும் ஆக்ரோஷமான காட்சிகள். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே முகாமிட்டுள்ள காட்டு யானைகள் கூட்டம். விவசாயிகள் தோட்டங்களுக்கு செல்ல வேண்டாம் என வனத்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை. பாதுகாப்பாக இருக்கும்படி வனத்துறை மூலம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நாளை நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் இரவில் ஹாயாக உலா வரும் சிறுத்தை.
வீட்டு காம்பவுண்டுக்குள் நுழைந்து வளர்ப்பு நாயை கவ்வி சென்றதால் மக்கள் பீதி. சென்னையில் பரவலாக இடி மின்னலுடன் வெளுத்து வாங்கிய கனமழை. நள்ளிரவில் கொட்டி தீர்த்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி. தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நீட் தேர்வில் வினாத்தாள் கசிந்ததாக வெளியான குற்றச்சாட்டுக்கு தேசிய தேர்வு முகமை மறுப்பு. முறைகேட்டில் ஈடுபட்ட 23 பேர் தேர்வு எழுத தடை விதித்தும் நடவடிக்கை. நீட் கருணை மதிப்பெண் சர்ச்சை விவகாரம். 20,000 மாணவர்கள் கையொப்பமிட்ட மனு மீது உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. போக்சோ வழக்கில் கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பாவிற்கு போலீசார் சம்மன். ஏற்கனவே 3 முறை ஆஜரான நிலையில் மீண்டும் விசாரணைக்கு ஆஜராக உத்தரவு. குடிநீர் தட்டுப்பாடு நிலவும் டெல்லியில் அரசுக்கு கிடைக்காத தண்ணீர் டேங்கர் லாரிகளுக்கு மட்டும் எப்படி கிடைக்கிறது? தண்ணீர் லாரி மாஃபியாக்களை கட்டுப்படுத்த எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என்று டெல்லி அரசுக்கு உச்சநீதிமன்றம் சரமாரி கேள்வி. அருணாச்சல பிரதேசத்தில் தொடர்ந்து 3வது முறையாக முதலமைச்சராக பெமா காண்டு இன்று பதவியேற்கிறார். பதவியேற்பு விழாவில் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, JP நட்டா உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். டெல்லி செங்கோட்டை தாக்குதல் வழக்கில் பாகிஸ்தான் தீவிரவாதி முகமது ஆரிஃபுக்கு தூக்கு தண்டனை உறுதி. கருணை மனுவை நிராகரித்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் பயங்கரவாதிகளிடையே மீண்டும் துப்பாக்கி சூடு. தோடா பகுதியில் நிகழ்ந்த துப்பாக்கி சூட்டில் பாதுகாப்பு படை வீரர் படுகாயம். ஜம்மு காஷ்மீரில் அடுத்தடுத்த பயங்கரவாத தாக்குதல்களால் பதற்றம் அதிகரிப்பு. காஷ்மீர் முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு கண்காணிப்பு தீவிரம். காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதல்களை பிரதமர் மோடி கண்டிக்காதது ஏன் என காங்கிரஸ் கேள்வி. பிரதமர் மோடி பயங்கரவாத தாக்குதல்களை விட கொண்டாட்டங்களில் மும்முரமாக உள்ளதாக விமர்சனம். G7 மாநாட்டில் பங்கேற்க இன்று இத்தாலி புறப்படும் பிரதமர் மோடி. 3வது முறை பிரதமராக பதவியேற்ற பிறகு முதல் வெளிநாட்டு பயணம். இத்தாலியில் காந்தி சிலையை சேதப்படுத்திய காலிஸ்தான் ஆதரவாளர்கள். பிரதமர் மோடி இன்று இத்தாலி செல்லும் நிலையில் சிலை சேதப்படுத்தப்பட்டதால் பரபரப்பு. ஸ்பேஸ் எக்ஸ் டெஸ்லாவில் பணிபுரிந்த பெண்களுடன் எலான் மஸ்க் உல்லாசம். பயிற்சிக்காக வந்த பெண்ணிடமும் உறவில் இருந்ததாக அமெரிக்க பத்திரிகை பரபரப்பு குற்றச்சாட்டு. லெபனான் மீது இஸ்ரேல் விமானப்படை வான்வழி தாக்குதல். ஹமாஸுக்கு ஆதரவான ஹிஸ்புல்லா ஆயுத குழு தளபதி உட்பட 4 பேர் பலி.
ஆப்பிரிக்க நாடான கங்கோவில் குவா நதியில் படகு கவிழ்ந்து விபத்து. 21 குழந்தைகள் உள்ளிட்ட 86 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்த சோகம். அமெரிக்க அணிக்கு எதிரான T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி. இந்திய அணி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி. T20 கிரிக்கெட் போட்டியின் 24வது ஆட்டத்தில் நமீபியாவை வீழ்த்திய ஆஸ்திரேலியா ஹாட்ரிக் வெற்றி மூலம் சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறியது. பாலிவுட் நடிகர் சல்மான் கான் வீடு அருகே துப்பாக்கி சூடு நடத்தப்பட்ட விவகாரம். நடிகர் சல்மான் கானின் வாக்குமூலத்தை பதிவு செய்த மும்பை போலீசார். பிரபல திரைப்பட கதாநாயகி ஐஸ்வர்யா ராஜேஷ் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சாமி தரிசனம். நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷுடன் செல்ஃபி எடுத்துக்கொண்ட ரசிகர்கள்.